Hi friends, இன்னைக்கு டாப் ஜிகே கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஸோ பீரியாடிக் டேபிள் வாஸ் டிஸ்கவர்ட் பை மெண்டலிவ். மெயின் கான்ஸ்டியூட் ஆஃப் பயோகேஸ் வந்து மீத்தேன். ஹவு அவுட்டர் ஸ்பேஸ் அப்பியர்ஸ் ஃபார் அஸ்ட்ரோனாட். இது வந்து பிளாக். இது மூணு ரொம்ப ரிப்பீட்டட் கொஸ்டின். தென் ரெசிஸ்டன்ஸ் கண்டக்டன்ஸ் யூனிட் வந்து ரிப்பீட்டடாக கேட்பாங்க. ரெசிஸ்டன்ஸோட யூனிட் வந்து ஹோம். கண்டக்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பை ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ 1 பை ரெசிஸ்டன்ஸ் தான் ரெசிஸ்டன்ஸ் யூனிட் வந்து ஹோம். ஸோ வந்து 1 பை ஹோம். அப்படி இல்லைனா வந்து ஹோம் இன்வர்ஸ்னு சொல்லலாம் கண்டக்டன்ஸோட யூனிட்டை. அப்படி இல்லைனா MH1 எழுதிருங்க. ஸோ 1 hours power equal to 746 watts. அடுத்தது ரிப்பீட்டட் கொஸ்டின் வந்து இந்த hours power யூனிட் கேட்பாங்க. ஸோ 1 hours power equal to 746 watts and 1 donkey power equal to 250 watts. இது வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது டாங்கி பவர் இப்போ. ஸோ அடுத்தது பிரின்சிபல் யூஸ்ட் இன் ஹைட்ராலிக் பிரேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்கல்ஸ் லா உங்களுக்கு தெரியும். ஸோ ப்ரெஷர் எக்ஸிட்டட் அட் 1 point will be equal at all points. ஸோ ஒரு இடத்துல ப்ரெஷர் எக்ஸிட் ஆகிற அந்த வேல்யூ தான் எல்லா பாயிண்ட்ஸ்லையுமே அந்த சர்ஃபேஸில் வந்து ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ராக்கெட் அப்புறமா அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ராக்கெட் ஒர்க்ஸ் இந்த பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். ஸோ ராக்கெட் பிரின்சிபல் இது எல்லாருமே தெரியும். தென் பிரின்சிபல் யூஸ்ட் இன் ஆப்டிகல் ஃபைபர் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். ஸோ இந்த ராக்கெட் பிரின்சிபலோ ஆப்டிக்கல் ஃபைபர் பிரின்சிபலோ வந்து கண்டிப்பாக கேட்டே இருப்பாங்க. அதனால் வந்து நான் அந்த நோட்ஸ் போட்டிருக்கேன். தென் ரேடியேஷன் யூஸ்ட் இன் டிஜிட்டல் சவுண்ட் ரெக்கார்டிங் லேசர் லைட் ஆம்பிளிஃபிகேஷன் பை ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன். விச் வேவ்ஸ் ஆர் யூஸ்ட் இன் சோனார் அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங் சோனார் ஃபுல் ஃபார்ம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ரிப்பீட்டடாக கேட்கறதுனால இது எடுத்துருக்க எல்லாமே செல்ஃப் எக்ஸ்பிளனேஷன் தான். ஸோ தென் கிரையோஜெனிக் இன்ஜின்ஸ் யூஸ்ட் இன் ராக்கெட் டெக்னாலஜி. ஸோ கிரையோஜெனிக்ஸ் இன்ஜின்ஸ்னால் பார்த்தீங்கன்னா வந்து கிரையோஜெனிக்ஸ்ன்றது வந்து அது ஒரு டெக்னிக்கல் வேர்டு. அதை எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா வந்து டெம்பரேச்சர் வந்து ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து சில மெட்டீரியல்ஸ் வந்து பிஹேவ் பண்ணணும். அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணும் லோ டெம்பரேச்சரில். ஸோ அந்த லோ டெம்பரேச்சரில் இதெல்லாம் வந்து காட்டுறதுனால இதோட ப்ராப்பர்ட்டிஸில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுனால கிரையோஜெனிக்ஸ் லோ டெம்பரேச்சர். ஓகேவா? தென் பார்க் BCCI RBI பார்க் பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர். ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் லொக்கேஷன் வந்து பாம்பே. இது வந்து என்னோட டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் குமார். அதுக்கப்புறம் வந்து சேர்மன் வந்து பார்த்தீங்கன்னா புனித் கோயன்கா. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறமா வந்து BCCI போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இந்தியா. ஸோ BCCIயோட பிரசிடென்ட் தெரியும் கங்குலி. இதோட லொக்கேஷனும் மும்பையில் தான் இருக்குது. தென் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பாம்பே. ஏப்ரல் 1 1935 வந்து இது கொல்கட்டாவில் இருந்தது. அப்போ ஏப்ரல் 1 1935 கொல்கட்டா, அப்புறமா பாம்பேக்கு மாறிடுச்சு. ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா வந்து RBIயில் வந்து இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா கவர்னரோ டெப்டி கவர்னரோ கேட்பாங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கவர்னர் தான் இருப்பாங்க. ப்ரெசென்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சக்தி காந்தா தாஸ். ஸோ அவர் தான் வந்து ப்ரெசன்ட் கவர்னர். அதுக்கப்புறம் 4 டெப்டி கவர்னர் இருப்பாங்க. ஸோ அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா விஸ்வநாதன், கனுன்கோ, பட்ரா, MK ஜெயின். ஓகேவா? இதில் வந்து ஒரு 4-5 மாதம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வைரல் ஆச்சாரியான்னு சொல்லிட்டு ஒருத்தர் ரிசைன் பண்ணார். அது முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. வைரல் ஆச்சாரியா போனவனே தான் வந்து பட்ரா வந்தார். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கவர்னர் வந்து விஸ்வநாதன் சொன்னேன். அவரோட டென்யூர் பீரியடை முடிய போகுது March 30. ஸோ அதுக்கப்புறம் இப்போ சடனாக லாக்டவுன் ஆனதுனால ஸோ அதுவும் வந்து சூனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. இன்னொரு கவர்னர் யாருன்றது RBI அனௌன்ஸ் பண்ணோம். ஓகேவா? RBIயில் மொத்தம் ஒரு கவர்னர், 4 டெப்டி கவர்னர். ஓகேவா? இவங்களை கவர்னர்ஸ் அண்ட் டெப்டி கவர்னர்ஸ் எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்ணோம் அண்டர் RBI ஆக்ட் ஆஃப் 1934. ஸோ RBIக்கு ஒரு ஆக்ட் இருக்குது 1934. ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இஸ்ரோவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பெங்களூரில் இருக்குது. இஸ்ரோவோட சேர்மன் சிவன், அது உங்களுக்கு தெரியும். தென் நாசா நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இதனோட சேர்மன் பார்த்துக்கோங்க ஜிம் பிரிடன்ஸ்டீன். ஞாபகம் வச்சுக்கோங்க. இஸ்ரோக்கு வந்து சிவன் மாதிரி நாசாவுக்கு வந்து ஜிம் பிரிடன்ஸ்டீன். ஸோ அமெரிக்கா, இதனோட லொக்கேஷன் வந்து வாஷிங்டன், யுனைடெட் ஸ்டேட்ஸ். அப்புறம் DRDO டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். இதனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து டெல்லி. இதனோட DRDO சேர்மன் வந்து பார்த்தீங்கன்னா G சதீஷ் ரெட்டி. ஸோ இது வந்து ரொம்ப டாப் GK கொஸ்டின்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பார்த்து ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக யூஸ் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.